நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார் என்கிற தலைப்பின் கீழே இந்த நாளிலே நீ வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டுமானால், நீ வீழ்த்தப்படாமல் இருக்க வேண்டுமானால், தேவனை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து அன்றாடம் ஜெபித்து பழகு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் இப்படி நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். வீழ்த்தும்படியான சோதனைகள் தேவனிடத்திலிருந்தும் வரும், மனுஷங்களிடத்திலிருந்து உலகத்திலிருந்து வரும். நாம் உலகத்திலும் மாம்சத்திலும் அதிக பற்று கொண்டிருந்தால் தேவனிடமிருந்து சோதனைகள் வரும். நாம் தேவனிடம் அதிக பற்று கொண்டிருந்தால் சாத்தானிடமிருந்தும் சோதனைகள் வரும். அது நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தும் பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்தும் விசுவாசத்தின் வாழ்க்கையிலிருந்தும் நம்மை தடம்புரள வைத்துவிடும் இந்த சோதனைகள். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். நிலைநிறுத்தப்பட்ட ஒருவன் வீழ்ந்து விடாதபடி எச்சரிக்கை தேவை. ஏனென்றால் நிலைநிறுத்தினவர் தேவன். அவர் தமது மிகுந்த கிருபையினால் நிலைநிறுத்தி இருக்கின்றார். கிருபையால் நிலைநிறுத்தப்பட்டவன் விசுவாசத்தினாலே நிலைத்து நின்று வாழ வேண்டும். தன்னை நிலைநிறுத்தியவர் மேல் ஆழமான பற்று கொண்டு நிலைத்து நிற்க வேண்டும். வீழ்ந்து போகும் சந்தர்ப்பங்கள் அதிகமாய் உண்டாகும். வீழ்த்துகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். சூழ்ச்சி பண்ணுகிறவர்களும் நிறைய பேர் உண்டு. நாம் விசுவாசத்தை இழப்போமானால் நிலைநிற்க முடியாது. கற்பாறையாகிய இயேசுவின் மேல் நாம் கட்டப்பட்டுள்ளோம். அவர் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டி இருக்கின்றார். ஆழமாய் அடித்தளம் போடப்பட்டு அவர் மேல் கட்டப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட கட்டிடத்தை கீழே தள்ளி போடும்படியான சோதனைகள் வரும். பூமி அதிர்ச்சிகள் போன்ற அனுபவங்கள் வரும். ஒரு கட்டிடத்தை வீழ்த்தும்படியான பூமி அதிர்ச்சிகள் போன்ற சூழ்நிலைகள் வரும். நாம் இயேசு கிறிஸ்துவில் ஆழமாய் நடப்பட்டிருக்கின்றோம். நாம் ஆழமாய் வேரூன்றி நிற்க வேண்டும். நம்மை ஆழமாய் வேரூன்ற பண்ணி நிலைநிறுத்தி இருக்கின்றார். அப்படி இருந்தாலும் ஒரு மரத்தை பிடுக்கி போடும்படியான காற்றும் மழையும் பெருவெள்ளமும் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவில் நிலை கொண்டிருக்கின்ற மனிதனை கீழே தள்ளிவிடும்படியான இச்சைகளும் பாவங்களும் நிறைய உண்டு. மனிதர்களும் பிசாசுகளும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நிலைநிறுத்தப்பட்ட நாம் நம்மை நிலைநிறுத்தியவர் மேல் ஆழமான பார்வை கொண்டிருக்க வேண்டும்.
அவரையே எப்பொழுதும் நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் நிலை நிற்க முடியாது. அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒத்தாசைக்காய், சகாயத்துக்காய், உதவிக்காய் அவரிடத்தில் அன்றாடம் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிறுத்தப்பட்டிருக்கிற குடும்பம் அது வீழ்த்தப்படும்படியான போராட்டங்கள் நிறைய இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் நாம் வீழ்த்தப்படாதிருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும். ஜெபம் என்பது சரண்டர் ஆகுதல், தேவ சமூகத்தில் விழுந்து கிடத்துதல். நாம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்க எவ்வளவு துணிகின்றோமோ அவ்வளவாய் இந்த உலகத்திலே நாம் வீழ்ந்து விடாமல் அவர் நம்மை பாதுகாப்பார். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வீழ்த்தப்படும்படியாய் வீழ்ந்து போகும்படியான சூழல்கள் ஏராளமாய் வருகிறது ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உம்முடைய ஒத்தாசையை தந்து ஆண்டவரே எங்களை இதுவரையிலும் பாதுகாத்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நாங்கள் வீழ்ந்து விடாமல் இருக்க ஞானமாய் நாங்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். God bless you.